வணக்கம். நாங்கள் எடகிதர ப்ரொடியூசர்ஸ் என்று சொல்கிற ஆயுர்வேதிக் கம்பெனியில இருந்து வரோம். எங்களோட கம்பெனியில் மெயினாக 7 ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த 7 ப்ராடக்டில் வந்து முதல் கார்சி மற்றது லிவோஸ்பி அந்த ரெண்டையுமே பற்றி முதல்ல நாங்கள் கதைச்சிருக்கோம். அதோட இப்போ நாங்கள் பார்க்க போகிற முதலாவது ப்ராடக்ட் வந்து ஓசுவிட்டை. ஒசுவிட்டைன்றது வந்து ஒரு ஹேர்பல் மவுத் வாஷ் மாதிரி. இப்போ நாங்கள் ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறார்கள், மற்றது வந்து வாயில் ஸ்மெல் வர்றாக்கள், வெத்தில போட்டு அதை வந்து மறக்க இல்லாமல் நினைக்கிறார்கள், அவ்வளோ பேத்துக்கும் வந்து இந்த ஒசுவிட்டைன்ற ப்ராடக்ட் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுது. அதாவது இதில் அதிமதுரம் ட்ரிபிள் ஆன்னு சொல்லுவோம். அரளு புழு நெல்லின்ற 3 ட்ரிபிள் ஆகும். அதிமதுரம் அதோட சேர்த்து தேன், இஞ்சி, கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி நிறைய 15 வகையான மூலிகைகள் வந்து இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மூலிகைகள் எல்லாம் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி தேனோடு சேர்த்து ஒரு விட்டன்னு சொல்லிட்டு ஒரு வெத்திலை மாதிரி தான். நான் வெத்திலை இல்லை, அந்த ஹெல்த்தியான ஒரு வெத்திலைன்னு சொல்லலாம். வாயில் போட்டு நல்லா சாப்பிட்டு வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான இதாக வந்து இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இது. நார்மலாக ஒரு வெத்தில போட்டு அவங்கள வந்து மரக்கடிக்கிறதுக்காக, நித்திர தன்மையை இல்லாமல் செய்கிறதுக்காக, உடம்புக்கு புத்துணர்ச்சி வர்றதுக்காக அவளுக்குமே வந்து இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரியா? அது வந்து இந்த ப்ராடக்ட் ஒசுவிட்டை. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நாங்கள் இதில் வந்து டயபிக் கேர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இது அதாவது இது டயபெட்டிக்ஸ் ஆட்கள் இருக்காங்க தானே, நீரிழிவு நோயாளர்கள், அவங்களுக்கு இப்போ உலகளாவிய ரீதியில் மோஸ்ட்லி டயபெட்டிக்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யாருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த டயபெட்டிக்ஸுக்கு வந்து இதில் வந்து 30 டீ பேக் இருக்குது. இந்த இதில் வந்து அதே மாதிரி கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் அந்த 3 காயையும் சேர்த்து கடல் ராஞ்சின்னு சொல்கிற ஒரு ஸ்பெஷல். ஆயுர்வேதத்தில் வந்து சிங்களத்தில் நாங்கள் கொத்தலகி முட்டோன்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்திலேயே சுகர் லெவல், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற பெஸ்ட் மெடிசின்னு சொன்னால் கடல் ராஞ்சின்ற ஒரு பட்டை. அந்த பட்டையோட கடுக்காய், நெல்லிக்காய், தாந்திக்காய் சேர்த்து இந்த டயபிக் கேர்ன்ற டீ பேக்கை வந்து தயாரிச்சிருக்கோம். இந்த டீ பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கான எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னுக்கு உங்களோட சுகர் லெவலை செக் பண்ணி போட்டு இந்த டீ பேக்கை பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு சுகர் லெவலை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து குறைவாக இருக்கும். நார்மலாக நீரிழிவு நோயாளர்கள் வந்து இந்த ப்ராடக்டை 1 மாதம் இல்லாட்டி 2 மாதம் யூஸ் பண்ண பிறகு அவங்க நேச்சுரலாகவே அவங்க மெட்ஃபார்மின் எடுத்துக்கொள்கிற அளவை வந்து குறைச்சிருக்காங்க. நிறைய சக்ஸஸ் கேஸுகள், ரிசர்ச்சுகள் எல்லாமே இந்த ப்ராடக்டில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பஸ்பங்குவை. அதாவது எங்களுக்கு இப்போ ஏதாவது காய்ச்சல், தலைவலி, இருமல் அது ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் பஸ்பங்குவை எல்லா வகையான பஸ்பங்குவை மாதிரி இந்த பஸ்பங்குவை வந்து நாங்கள் தயாரிக்கலை. இப்போ நவீன உலகத்தில் எங்களுக்கு கஷாயம் அவிக்கவோ மற்ற மருந்துகள் போடவோ எங்களுக்கு டைம் இல்லை. இது ஜஸ்ட்டு கம்ஃபோர்ட்டரில் ஒரு கொஞ்சம் இதில் உள்ள நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது. இந்த பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் எடுத்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் போட்டு ஒரு 5 மினிட்ஸால் நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட உடலில் உள்ள இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்குது. ஏதாவது சோர்வு நிலையில் இருந்தால் இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நிலையில் இருக்க அந்த சோர்வு நிலை அதில் வந்து இல்லாமல். அதோட சேர்த்து இதில் வந்து கொத்தமல்லி, இஞ்சி, அதிமதுரம், அதோட மிளகு, அதாவது காய்ச்சல், நோய் எதிர்ப்பு சக்திக்கான அனைத்து விதமான மூலிகைகளும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து சுவதா பஸ்பங்குன்னு சொல்லி அழைக்கப்படும். शॉर्ट कर लगा मुझे ऐसा शॉर्ट कर लगा शॉर्ट एंड स्वीट. அடுத்தது இது வந்து பிளிஸ் டீ. அதாவது இது வந்து ஒரு ஸ்வீட் டீ. இந்த டீயில் வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கிற ஆட்களும் வந்து இந்த டீயை இதெல்லாம் இதில் வந்து சீனி இருக்குது, ஆனால் வந்து சுகர் ஆட் பண்ணாத சீனி. அதோட சேர்த்து இதில் இருக்குது வந்து இஞ்சி, அதிமதுரம், அதோட சேர்த்து ஸ்ரீலங்காவில் தயாரிக்கப்படுற இயற்கை தேயிலையோட ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் 30 டீ பேக். இதை வந்து சுகர்காரங்களும் குடிக்கக்கூடிய மாதிரி இனிப்பான டீ. இது பல்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ஆண்களுக்கான
இலிங்கம் சம்பந்தமான ஆண்களுக்கான ஏதாவது பாலியல் பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மருந்தை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். இதில் வந்து நொச்சி, பாதாம், அஸ்வகந்தா, பருத்தி போன்ற 4 வகையான எண்ணெயை சேர்த்து தயாரித்த இந்த க்ரீம் வந்து ஆண்களுக்கான இலிங்கம் சம்பந்தமான இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து இலங்கையில் ஒரு பிரசித்தமான பெற்ற ஒரு க்ரீம் ஆண்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வாக இருக்குது.